டு மார்க்கெட் டைம் சேனலுக்கு நண்பர்களை வரவேற்கிறேன். நான் என்எஸ்சியில் பதிவு பெற்ற ஒரு பங்கு ஆலோசகர் அல்ல. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நான் வழங்குவதில்லை. இந்த பதிவில் சொல்லப்படும் கருத்துக்கள் அனைத்தும் கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே தம்ப்நெயிலில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து 20,000 ரூபா கோர்ஸ் ஃப்ரீ அப்படின்ட்டு. எஸ், எனக்கு ஒரு நண்பர் வந்து ஃப்ரீயாக தான் இந்த கோர்ஸை சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. நான் வந்து உங்களுக்கு என்னுடைய சக நண்பர்கள், அதாவது ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர்களுக்கு இந்த வீடியோ நான் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு கிளாஸ் எடுக்கலாம். இது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒருத்தர் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்த மாதிரி நானும் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஏன்னா மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி ஆல்ரெடி நிறைய யூடியூப்பில் வீடியோ இருக்கும், பார்த்துருப்பீங்க. ஆனால் வந்து என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கிற வீடியோக்கள் ரொம்ப கம்மி தான். 1-2 சேனல்கள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் அதுலேயும் அந்த அளவுக்கு பேசிக்ல இருந்து வரல. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு இடையில நல்ல நல்ல ஸ்ட்ராட்டஜி மட்டும் அவங்க போட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, ஆனால் அவங்க முழுமையாக சொல்லலை. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இது பேசிக்ல இருந்து முழுமையாக மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் என்ன, மார்க்கெட் ப்ரொஃபைலை நம்ம எப்படி பார்க்கணும், ஒரு இன்ட்ராடே ட்ரேடராக நம்ம வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை எந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும், இதை வந்து நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற முழு விஷயமும் ஒவ்வொரு வாரமும் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றின ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து எடுக்கலாம் அப்படின்னு நினச்சி இந்த கிளாஸ் வந்து போன வாரம் நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ கொடுத்துருந்தேன். அதோடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோ வருது. ஸோ நண்பர்கள், இந்த வீடியோ பாருங்கள், நீங்கள் வந்து பார்த்து பயனடைங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுமையாக பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி எல்லாருமே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் கேண்டில் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுவோம். மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கும் கேண்டிலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் ஏ பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது என்னென்னா, ஒரு 1/2 மணி நேரம் டைம் ஃப்ரேமில் தான் மார்க்கெட் ப்ரொஃபைல் நம்ம யூஸ் பண்ண முடியும். மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள சில விஷயங்கள் வந்து கேண்டில் ஸ்டிக்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால், கேண்டில் ஸ்டிக்கில் இருக்கிற விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கலாம். மார்க்கெட் ப்ரொஃபைல்லையும் சில நல்ல விஷயங்கள் இருக்கலாம். கேண்டில் ஸ்டிக்கில் நான் வந்து எதுவும் வந்து நல்ல விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தில் மார்க்கெட் ப்ரொஃபைலில் வச்சு எனக்கு கொஞ்சம் ட்ரேட் பண்ணதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் அதை வச்சு பார்த்துக்கிறேன். இப்போ கேண்டில் ஸ்டிக்ஸ்லேயும் நிறையா வந்து பேட்டர்ன் வச்சு பார்ப்பாங்க. கேண்டில் ஸ்டிக் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க, அதுலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறவங்க இருக்கிறாங்க. எனக்கு அதில் வந்து நான் கேண்டில் ஸ்டிக் படிக்கிறல, அதனால் எனக்கு தெரியலை. ஆனால் கேண்டில் ஸ்டிக் இப்போ எதுக்கு நான் காட்டுறவங்கள்ட்ட அப்படின்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஒரு 30 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். அதாவது ஒரு நாள் என்டையர் மார்க்கெட் வந்து எந்த மாதிரி வந்து மூவ் ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த 13 கேண்டில் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதே 13 இதை வச்சு தான் நம்ம இங்கே பார்க்குறோம். 13 லெட்டர்ஸாக வரும். இதில் வந்து நமக்கு ஏ அப்படிங்கிறது ஏஏ அப்படி ஏஏ அப்படின்னு சொல்லி ஒரு 4 ஏ வந்துருக்குது. இந்த 4 லெட்டர் பிரிண்ட்டும் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது இல்லையா, ஓப்பன் ஆன உடனே ஒரு 1/2 மணி நேரம் கேண்டில் தான் இது. 9:45 வரைக்கும் உள்ள கேண்டில் தான் அந்த 4 லெட்டர்ஸ் ஏ அப்படி ஏஏ அப்படின்னு ஃப்ரெண்டாக இருக்கிற ஒரு 4-5 லெட்டர்ஸ் வந்து அதில் உள்ளது தான். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு லெட்டர்ஸும் ஒரு ஏ பி சி டி இப்படி வந்து ஒரு எம் வரைக்கும் வரும். ஒரு நாளைக்கு 13 கேண்டில் வர்ற மாதிரி இங்கே 13 லெட்டர்ஸ் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும். ஸோ அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் உள்ள சில அட்வான்ஸான ஒரு ஃபியூச்சர்ஸ் வந்து கேண்டில் ஸ்டிக்கில் நமக்கு தெரியாது. என்ன உதாரணத்துக்கு இப்போ சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 லைன் இருக்கும். இது இந்த வேல்யூ ஏரியா ஹை, இது வேல்யூ ஏரியா லோ, இது பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த 3 லைன் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இது ஒரு நாளுடைய இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பனில் இருந்து மார்க்கெட் க்ளோஸ் வரைக்கும் ஒரு 100 ஒரு 100% அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 3 லைன் இருக்கு இல்லையா, 2 லைன் கீழே ஒரு ரெட்டும் மேலே ஒரு க்ரீன் கலர் லைன் இருக்குது. இந்த லைன் என்ன நமக்கு சொல்லுது அப்படின்னா, அதிகபட்சமான ட்ரேட் இந்த பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதில் வந்து இந்த எல்லோ கலரில் ஒரு லைன் இருக்கு பாருங்கள், அதில் பர்டிகுலராக இந்த ப்ரைஸில் அதிக நேரம் ட்ரேட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இந்த இது நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லும். இதை வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. ஸோ இதுதான் கேண்டில் ஸ்டிக்குக்கும் இதுக்கும் உள்ள மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கும் உள்ள வித்தியாசம். மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து நம்ம வந்து இன்னொன்று நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ இதில் வந்து கேண்டில் ஸ்டிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேண்டில் மட்டும்தான் நமக்கு தெரியும். இதில் வந்து நம்ம வந்து கேண்டில் தெரியாததுனால இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிபிஓ அப்படிம்பாங்க, டைம் ப்ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிம்பாங்க. மார்க்கெட்டில் எந்த இடத்துல எந்த ப்ரைஸில் எந்த டைமில் நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வேவாக வந்து இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை சொல்லுவாங்க. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள் அதில் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள
பேசிக்கான விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சா தான் உங்களுக்கு வந்து கடைசியில நம்ம வந்து அந்த ஃபுல் மேட்டரையும் உங்களால வந்து இது பண்ணிக்க முடியும், புரிஞ்சுக்க முடியும். அதனால தான் பேசிக்ல இருந்து சொல்றேன். மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இருக்குல்ல, இது வந்து டிபிஓ அப்படின்னு நீங்க இத புரிஞ்சு மைண்ட்ல வச்சுக்கோங்க. டிபிஓ தான் டைம், பிரைஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் அந்த ஒரு லெட்டர். இந்த ஏன்னு பிரிண்ட் ஆகுற ஒரு பிரிண்ட் வந்து டிபிஓ. இதே மாதிரி ஏடிபிஓ, இது பிடிபிஓ, இது சிடிபிஓ, இது டிடிபிஓ, இது வந்து இடிபிஓ, இது எஃப், இப்படி ஒவ்வொரு இதுவும் வந்து ஒவ்வொரு டிபிஓ. ஸோ இது ஓவராலாக எந்த இடத்துல அதிகமான டிபிஓ வந்து ஃபார்ம் ஆகுதோ, எந்த டைமில் பர்டிகுலர் அதிகமான நேரம், அதிகமான ப்ரைஸு, பர்டிகுலர் ப்ரைஸில் வால்யூமாக ட்ரேட் ஆகும்போது அந்த இடத்த வந்து அதிகமான டிபிஓ வந்து ஃபார்ம் ஆகும். அதில் இடத்துல தான் நமக்கு வந்து இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி வரும். இது இன்ட்ராடே ட்ரேடுக்கு எந்த மாதிரி உபயோகப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட் டேயில் மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இந்த வேல்யூ ஏரியாவோ இல்லைனா இந்த வேல்யூ ஏரியா ஹையோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோ நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ அப்படிங்கிறது வந்து கரண்ட் டேயில் வந்து ரீபைண்ட் ஆகிட்டே இருக்கும். இப்போ வேல்யூவாக எந்த இடத்துல ட்ரேட் ஆகுதோ அந்த இடத்துக்கும் இந்த லைன்லாம் வந்து மாறிக்கிட்டு இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் ப்ரீவியஸில் முடிஞ்ச ஒரு சார்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது மார்க்கெட் வந்து நமக்கு வந்து அந்த கரண்ட் டேயோட ப்ரீவியஸ் டேயில் உள்ள லைன் வந்து நமக்கு வந்து சப்போர்ட்டாவோ இல்லைனா ஒரு ரெசிஸ்டன்ஸாவோ நமக்கு ஆக்ட் ஆகும். அதுதான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள ஒரு சின்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அதான். ஸோ அதை வச்சு நம்மளால் இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். அப்படிங்கிறதான் மார்க்கெட் ப்ரொஃபைலில் நிறைய இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணுறத விட இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு 4 நாள் 5 நாள் பொசிஷன் எடுத்து ஒரு வாரம் இல்லை டெய்லி போயிட்டு ஒரு சின்ன ட்ரேட் பண்ணிட்டு வெளியே வர்றவங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி இதில் வந்து இன்னொன்று இருக்குது. என்ன அப்படின்னா, ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா ஹை, ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா லோ அப்படிம்பாங்க. ஸோ இந்த ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா ஹை, ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா லோ அப்படிங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து பணம், அதாவது லிக்விடிட்டி அதிகமாக வந்து அந்த இடத்துல ஃப்ளோ ஆகிருக்கும். அதனால் அந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அந்த இடத்துக்கு வரும்போது ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ, இந்த இடத்துக்கு வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு ரிஜெக்ஷனோ ரிவர்சலோ ஏதோ ஒன்று நடக்கும், அந்த இடத்துல நடக்கலாம், சரிதானா. அப்படிங்கிறது வந்து அதில் உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி. அது ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா ஹை லோ. அதே மாதிரி ஐபி ஹை ஐபி லோம்பாங்க. 1 மணி நேரம் மார்க்கெட் காலையில் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, 10:15 வரைக்கும் மார்க்கெட் ஓடிடுது. அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த கேண்டில் 10:15 முடிஞ்சோடனே 10:45 கேண்டில் ஆரம்பிக்கும். அந்த கேண்டில் ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து அந்த கேண்டில் வந்து ஹையை கட் பண்ணுது, அந்த 1 ஹவருடைய டைம் ஃப்ரேம்னுடைய ஹையை கட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து அப்போ ஆகும். அந்த 1 ஹவருடைய டைம் ஃப்ரேம் அந்த 10:15 கேண்டிலுடைய லோவை கட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து டவுன் ஆகும். அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி உண்டு இதில் மார்க்கெட் ப்ரொஃபைலில். ஸோ அதெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஐபி லோ, ஐபி ஹை, டிபிஓ பார்த்துட்டீங்க, மார்க்கெட் ப்ரொஃபைலோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்த்துட்டீங்க, வேல்யூ ஏரியா ஹை, வேல்யூ ஏரியா லோ பார்த்து. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் உள்ள ஒரு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய கிளாஸ் கவனிக்கும் போது ஸ்ட்ராட்டஜிஸ் வரும்போது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப. அதை பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து இல்லை ஓப்பன் டைப் பார்ப்போம். இதில் ஓப்பன் டைப் என்ன அப்படின்னா 5 விதமான ஓப்பன் டைப் இருக்குது. ஓப்பன் டிரைவ், ஓப்பன் டெஸ்ட் டிரைவ், ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்ஸ், ஓப்பன் ஆக்ஷன் இன் ரேஞ்ச், ஓப்பன் ஆக்ஷன் அவுட் ஆஃப் ரேஞ்ச். இந்த 5 விதமான ஓப்பன் டைப் இருக்குது. இந்த 5 விதமான ஓப்பன் டைப்பை நம்ம இப்போ பார்த்தோம். ஓப்பனில் என்னென்ன அப்படின்னா, இப்போ ஓப்பன் டிரைவ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்துச்சு, ஓப்பனும் லோவும் ஒன்றா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓப்பன் டெஸ்ட் டிரைவ். மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப்படியே மேலே போச்சு அப்படின்னா அது வந்து ஓப்பன் டிரைவ். மார்க்கெட் ஓப்பன் ஆகி அப்படியே கீழே வந்தாலும் அதுவும் ஓப்பன் டிரைவ் தான். ஓப்பன் டிரைவ் அப்பு, ஓப்பன் டிரைவ் டவுன், அவ்வளோதான். இது ஓப்பன் டிரைவ். அடுத்து ஓப்பன் டெஸ்ட் டிரைவ் அப்படிம்பாங்க. ஓப்பன் டெஸ்ட் டிரைவ்னா என்ன அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இது வந்து வேல்யூ ஏரியா ஹை, இது வேல்யூ ஏரியா லோ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் ஆகுது, இந்த இடத்துல ஓப்பன் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓப்பன் ஆகி ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா ஹையை வந்தோ இல்லைனா வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலோ டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகும். சரியா, இதை வந்து தொட்டுட்டு அப்படி ரிவர்சல் ஆகும், டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும். அதான் ஓப்பன் டெஸ்ட் டிரைவ், டெஸ்ட் பண்ணுவாங்க இதை வந்து.
இங்கே வந்து ப்ரைஸ் வந்து இந்த பர்டிகுலர் இங்கே இருக்க லிக்விடிட்டி இந்த இடங்கள்லாம் வந்து நான் சொன்னேன் இல்லையா, ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோலாம் வந்து லிக்விடிட்டி அதிகமாக ட்ரேட் நடந்த இடமா இருக்கும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வால்யூம், அதை வால்யூமாக பார்க்கலாம். ஸோ நாம் வந்து இதில் வந்து அதிகமாக பணப்புழக்கம் நடந்த இடமா நம்ம பார்க்குறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்த வந்து டெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடும். இதான் ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ். அடுத்து ஓப்பன் ஆக்ஷன் ரிவர்சல் அப்படின்னு சொல்லி ஒன்று உண்டு. சரி, ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்ஸ் அப்படின்னு ஒன்று உண்டு. ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்ஸ் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் டேவுடைய ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். வேல்யூ ஏரியாக்குள்ளே, இந்த வேல்யூ ஏரியா லைன் இருக்குல்லையா, வேல்யூ ஏரியாக்குள்ளே மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கிட்டேயோ இல்லைனா வேல்யூ ஏரியா லோ கிட்டேயோ ஹை கிட்டேயோ மார்க்கெட் ஏதோ ஒரு இடத்துல ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் வரைக்கும் மார்க்கெட்டு உள்ளேயே ஓடிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னா என்ன ஆகுனா பிரேக் அவுட் ஆயிரும். மார்க்கெட் வேல்யூ ஏரியா ஹையை தாண்டி மேலே போயிடும். அப்போ மேலே போனோன்னா நம்ம என்ன பண்ணோம்னா மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போயிடுச்சு, ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் இதாகிடுச்சு, ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. ஏற்றுக்கல, ப்ரைஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க. அக்செப்டட் ரிஜெக்ஷன் வந்து ஸ்ட்ராட்டஜி அடுத்து வரும்போது உங்களுக்கு தெரியும். ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு, அப்போ மார்க்கெட் வந்து அப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து நம்ம வந்து பை பண்ணிடுவோம். ஸோ என்ன ஆகுனா கொஞ்சம் தூரம் மார்க்கெட் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸுக்கு போயிட்டு அப்படி ரிவர்சல் ஆயிடும். சரியா, அதுதான் ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்ஸ். இதுதான் அதே தான் டவுன் சைடு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகி கீழே வந்துட்டு திருப்பி வந்து மார்க்கெட்டு திருப்பி உள்ளே போயிடும், வேல்யூ ஏரியாக்குள்ளே போயிடும் மார்க்கெட். அதான் வந்து ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்ஸ் அப்படிங்கிறது. வேல்யூ ஏரியாவும் போகும், வேல்யூ ஏரியா தாண்டி மேலே ஹைக்கும் போயிடும். அதேமாரி இங்கே ஓப்பன் ஆகி மேலே போயிட்டு திருப்பி அதே கீழே அப்படியே லோவையும் தாண்டி கீழே வந்துடும். ஸோ இது வந்து ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்ஸ். அடுத்து வந்து ஓப்பன் ஆக்ஷன் இன் ரேஞ்ச் அப்படிம்பாங்க. இந்த ஓப்பன் ஆக்ஷன் இன் ரேஞ்ச் என்ன அப்படின்னா இதான் இந்த ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியாக்குள்ள மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அது ஓப்பன் ஆக்ஷன் இன் ரேஞ்ச் அப்படிம்பாங்க. இந்த வேல்யூ ஏரியாக்குள்ளேயே ஓப்பன் ஆகிட்டு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பக்கம் மூவ் ஆகாது, நான் டைரக்ஷனலாக இருக்கும், எங்கேயுமே மூவ் ஆகாது. ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ்லேயே மார்க்கெட் மேலே கீழே அப்படியே போய்கிட்டே இருக்கும், சைட்வேஸ் மார்க்கெட். அன்றைக்கி சைட்வேஸாக இருக்கிற நாட்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஓப்பன் இன் ஆக்ஷன் இன் ரேஞ்சில் இருக்கும். சரிதானே, இன்சைட் ரேஞ்சில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டுனா மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் சைட்வேஸாக இருக்கும். அதை விட்டு தாண்டி மார்க்கெட் மேலேயோ கீழேயோ போனால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் இது வந்து ஒரு நல்ல ஒரு இது. அப்புறம் வந்து ஓப்பன் ஆக்ஷன் அவுட் ஆஃப் ரேஞ்ச், இது ஒரு நல்ல ஒரு இது. என்னென்னா மார்க்கெட் வந்து பர்டிகுலர் வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ இந்த ரெண்டுக்கும் மேலே ஓப்பன் ஆகுது, கீழே ஓப்பன் ஆகுறது, இந்த ரெண்டையும் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிம்பாங்க. இப்போ ப்ரீவியஸ் டேவுடைய வேல்யூ ஏரியாவுக்கு மேலே மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது உண்டு. அதனால தான் அது ஓப்பன் ஆக்ஷன் அவுட் ஆஃப் ரேஞ்சும்பாங்க. கீழே ஓப்பன் ஆனாலும் அதுவும் ஓப்பன் ஆக்ஷன் அவுட் ஆஃப் ரேஞ்சு தான். மார்க்கெட் எங்கே வந்து வேல்யூ ஏரியா விட்டு கீழேயோ மேலேயோ ஓப்பன் ஆனால் அது வந்து ஓப்பன் ஆக்ஷன் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஸோ இந்த 5 விதமான ஓப்பன் டைப்பு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டிபிஓ சொல்லிட்டேன், பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் சொல்லிட்டேன், மார்க்கெட் ப்ரொஃபைலோட ஸ்ட்ரக்சர்லாம் நீங்கள் இதில் பார்த்தீங்க. இப்போ இதில் ஓப்பன் டைப் நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா இந்த ஓப்பன் டைப்பை வந்து லைவாக சார்ட்டில் பார்க்கலாம். ஓப்பன் ட்ரைவ்னா என்ன, ஓப்பன் டெஸ்ட் ட்ரைவ்னா என்ன, ஓப்பன் ரிஜெக்ஷன் ரிவர்ஸ்லாம் என்ன, ஓப்பன் ஆக்ஷன் இன் ரேஞ்ச், ஓப்பன் ஆக்ஷன் அவுட் ஆஃப் ரேஞ்ச், இந்த 5 விதமான இதையும் வந்து நம்ம சார்ட்டில் அடுத்த வாரம் லைவாக நம்ம பார்ப்போம். இந்த வாரம் நீங்கள் இந்த கிளாஸை வந்து மைண்டில் எல்லாருமே நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் திரும்ப அகைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிய வரும். ஏன்னா கேண்டில் ஸ்டிக்கை பார்த்துட்டு நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைலை பார்க்கும்போது எதுவுமே புரியாது, இதை வச்சு எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பல இது வரும், ஒன்றுமே புரியாது. இதை நம்ம தமிழில் இப்போ கிளாஸ் இருக்குது, எனக்கு எடுத்தவரும் தமிழில் எடுத்தார், அதனால் எனக்கு புரிஞ்சுது. கண்டிப்பாக இங்கிலீஷில் கிளாஸ் எடுத்திருந்தாருன்னா எனக்கு அது புரிஞ்சிருக்காது. ஸோ இப்போ தமிழில் எடுத்ததுனால எனக்கு புரிஞ்சிச்சு. அதே மாதிரி வந்து நானும் உங்களுக்கு வந்து தமிழில் தான் சொல்லிக் கொடுக்குறேன். நீங்கள் இந்த கிளாஸை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். சரிதானா, பாருங்கள், இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓப்பன் டைப் 5 ஓப்பன் டைப்பையும் டிபிஓ இதெல்லாம் மைண்டில் வச்சு வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ, ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியா ஹை வேல்யூ ஏரியா லோ இதெல்லாம் வச்சுக்கோங்க. இன்னும் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் நம்ம வந்து கிளாஸ் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாயிரும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.